சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தற்போது அடுத்தடுத்த படங்கள்ல தொடர்ந்து கமிட் ஆகிட்டுமே இருக்காரு. இவருடைய நடிப்புல தற்போது ஜெயிலர் 2 அப்படின்ற திரைப்படம் உருவாகிட்டு இருக்கு. இதன் அடுத்து பாத்தீங்கன்னா கமலஹாசன் தயாரிப்புல ஒரு படம் ஒன்றுல நடிக்க இருக்காரு. இந்த படத்தை சிபி சக்கரவர்த்தி இயக்குவதாக இருந்தது. திடீர்னு தற்போது சிபி சக்கரவர்த்தி அவர்களுக்கும் கமலஹாசன் அவர்களுக்குமே ஒரு சில பிரச்சனைகள் போய்கொண்டிருக்கா. அதாவது கதையில ஒரு சில மாற்றங்களை பண்ணும்படி தயாரிப்பாளர் கமலஹாசன் அவர்களும் நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுமே சொன்னதால சிபி அவர்களுமே இந்த படத்துல நிலைத்து நிற்பார் அப்படின்றத உறுதியாக சொல்ல முடியாது. இந்த நிலையில சூப்பர் ஸ்டார் அவர்கள் சமீபத்துல நம்ம சங்கர் அவர்களை மீட் பண்ணிருக்காராம். சங்கர் அவர்கள் பாத்தீங்கன்னா வேல்பாரி கதையை கையில வைத்துக் கொண்டு யாரை வைத்து இயக்கலாம் அப்படின்னு சுத்தி கொண்டிருந்தாரு. இந்த நிலையில சூப்பர் ஸ்டார் அவரை எட்டி பிடித்து விட்டார் அப்படின்னுமே சொல்லப்படுது. இந்த படம் 2 பாகங்களாக மிக பிரம்மாண்டமாக உருவாக இருக்கா. இந்த படத்தை பாத்தீங்கன்னா ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் நிறுவனம் மற்றும் சன் பிக்சர்ஸ் இணைந்து தயாரிக்க உள்ளதாக சொல்லப்படுது. அதற்கான பேச்சுவார்த்தைகள் ஒரு பக்கம் தீவிரமாகவுமே நடைபெற்று வருதா. எந்த நேரம் வேண்டுமானாலும் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு சோசியல் மீடியாக்கள்ல வெளியாகலாம் அப்படின்னு சொல்லப்படுது. சூப்பர் ஸ்டார் அவர்கள் கடைசியா நடிச்ச 2 படமுமே சன் பிக்சர்ஸ் உடன் தான் பண்ணாரு. தற்போது ஜெயிலர் 2 திரைப்படமுமே சன் பிக்சர்ஸ் தயாரிப்பு தான். தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் அவர்கள் சன் பிக்சர்ஸ் உடைய தயாரிப்புல நடிச்சிட்டு இருக்கார் அப்படின்றதுமே குறிப்பிடத்தக்கது. சரி, ஓகே, சங்கர் சார், ரஜினிகாந்த், கமலஹாசன் ஆகிய இவங்க மூவருடைய காம்போ இணைஞ்சா எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.